ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது அதன் எல்லையில் மட்டுமில்லை, அந்த எல்லையை காக்கும் இராணுவத்தின் மன உறுதியிலும் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சிறந்த இராணுவம் எப்படி இருக்க வேண்டும், போர்க்களத்தில் ஒரு படை சந்திக்கும் சவால்கள் என்ன, தோல்வியின் விளிம்பிலும் வெற்றியை பறிப்பது எப்படி என்பதை பற்றி ஆச்சாரியா சாணக்கியர் மிக விரிவாக விளக்கியுள்ளார். அர்த்தசாஸ்திரத்தின் 14ஆம் அத்தியாயம் வெறும் போர் முறைகளை பற்றி மட்டும் பேசவில்லை, ஒரு வீரனின் பசி முதல் தளபதியின் கௌரவம் வரை அனைத்தையும் அலசுகிறது. துரோகிகள் இல்லாத கௌரவிக்கப்பட்ட வீரர்களை கொண்ட படையால் எதையும் சாதிக்க முடியும் என்கிறார் கௌடில்யர். இன்றைய பதிவில் இராணுவத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும் 14 அபாயங்கள் மற்றும் சாணக்கியர் கூறும் அந்த புகழ்பெற்ற மறைமுக போர் தந்திரங்களை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். வாருங்கள், வரலாற்றின் பக்கங்களுக்குள் செல்வோம். 14ஆம் அத்தியாயம், இராணுவ ஒருங்கிணைப்பு. இராணுவத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும் அபாயங்கள் மற்றும் படைகளின் பாதுகாப்பு உட்பட போர் பற்றி கௌடில்யரின் விரிவான விளக்கங்கள். சிறந்த இராணுவம் என்பது நன்கு ஊதியமளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டு ஆற்றலுடன் திகழ்வதாகும். அத்தகைய இராணுவத்தில் அதிகாரிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்காது. அதுபோல நம்பிக்கை துரோகிகளும் இருக்க மாட்டார்கள். அது சிதறிக்கிடவாமல் ஒன்றிணைந்து இருக்கும். இராணுவத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும் அபாயங்கள்: 1. இராணுவத்திற்கோ இராணுவத்தில் உள்ள முக்கிய தளபதிகளுக்கோ உரிய மரியாதை அளிக்கப்படாமை. 2. இராணுவத்தில் உள்ளவர்களுக்கு சிறந்த ஊதியம் அளிக்கப்படாமை. 3. படை வீரர்களுக்கு ஆரோக்கியமின்மை. 4. நீண்ட அணிவகுப்புக்கு பின்னர் அவர்கள் களைப்படைதல். 5. போருக்கு பின் ஆற்றலை இழத்தல். 7. நேரடி யுத்தத்தில் தோல்வியடைதல். 10. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற பருவ காலத்தில் போர் புரியும்படியான நிலைமை. 11. மன உறுதி குறைதல். 9. தலைமை அதிகாரியால் கைவிடப்படுதல். 10. படைகளில் பெண்கள் இடம்பெறுதல். படைகளில் துரோகிகள் இடம்பெறுதல். 11. படைகளில் கோபக்காரர்கள் இருத்தல். 12. படைகள் எதிரிகளின் படைகளால் எல்லா பக்கமும் சூழப்படுதல். 13. படைகளில் ஒற்றுமையின்மை. 14. தலைவரற்ற படை போன்றவைகள் ஒரு இராணுவத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. மேற்கண்ட அபாயங்களை கையாளும் முறைகள் பற்றியும் அர்த்தசாஸ்திரம் கீழ்க்கண்டவாறு விளக்குகிறது. மரியாதை அளிக்கப்படாத படை பணம் அளித்து மரியாதை செய்யப்பட்டால் நன்கு போர் புரியும். ஆனால் அவமதிக்கப்பட்ட படையோ மனதினுள் வஞ்சம் வைத்திருக்கும். ஊதியம் அளிக்கப்படாத படைக்கு உடனடியாய் ஊதியம் அளிப்பதன் மூலம் செயல்பட செய்யலாம். ஆனால் பலவீனமான படை போருக்கே லாயக்கற்றதாகும். புதிதாய் வரவழைக்கப்பட்ட படை அனுபவம் மிக்க படைகளுடன் சேருமாயின் அவ்விடத்தை பற்றி அறிந்து நன்கு கைதேர்ந்த முறையில் போர் செய்யும். ஆனால் நீண்ட தூர அணிவகுப்பில் கலைத்த படைகளால் அவ்வாறு இயலாது. மிகவும் சோர்வுற்ற வீரர்கள் குளித்து உணவுண்டு உறங்கிய பின் நன்கு போர் செய்ய இயலும். ஆனால் ஆற்றல் குறைபாட்டுற்ற வீரர்களால் அவ்வாறு செய்ய இயலாது. விரட்டியடிக்கப்பட்ட ஒரு படைக்கு ஆற்றல் மிக்க தலைவன் கிட்டுவானாயின் அதனால் மீண்டும் செயல்பட இயலும். ஆனால் முறியடிக்கப்பட்ட ஒரு படை எண்ணற்ற வீரர்களை போரில் இழந்துவிட்டால் அதனால் மீண்டும் எழ இயலாது. பருவகாலங்கள் பொருத்தமற்று மாறும் பொழுது அதனை சமாளிக்க அப்பருவ காலத்துக்கு ஏற்ற உடை, வாகனங்கள், ஆயுதங்கள் போன்றவற்றின் உதவியோடு படை வீரர்களால் போரை தொடர இயலும். ஆனால் பொருத்தமற்ற நிலப்பரப்புகளில் இயக்கம் தடைப்படுவதால் மேற்கொண்டு படையெடுக்குச் செல்வது கடினமாகும். பெண்கள் அடங்கிய படை பெண்களை நீக்கிவிட்டு செயல்படலாம். ஆனால் எதிரிகள் மற்றும் துரோகிகளை கொண்ட படை முழுமையாய் செயல்பட கடினம். தங்கள் தலைவனிடம் கோபம் கொண்ட படைகள் பரிசு, பாராட்டு மூலம் மீண்டும் நன்கு செயல்படும். ஆனால் ஒற்றுமையற்ற படையிலோ எவரும் மற்றவரிடம் வஞ்சம் கொண்டு அதன் காரணமாக செயல்படவே மறுப்பர். அதுபோல தடை செய்யப்பட்ட மற்றொரு வழியை தேர்ந்தெடுத்து போர் புரியும். ஆனால் எதிரியால் சூழப்பட்ட படை எத்திசையிலும் இயங்க இயலாது. அதனால் அதை சரணாகதி அடைய வேண்டி வரும் அல்லது தீரத்துடன் போர் செய்து வீர மரணத்தை அடைய முடியும். ஒரு இராணுவத்தின் படையை மேற்கொண்டு பாதிக்கக்கூடிய அம்சங்கள்: 1. நீரற்ற பகுதியில் மேற்கொள்ளும் நீண்ட தூர அணிவகுப்பு. 2. உணவு, எரிபொருள் அல்லது தண்ணீர் தட்டுப்பாடு. 3. கடினமான பாதையில் அணிவகுத்துச் செல்லுதல். இந்நிலையில் கொண்டு செல்லப்படும் உணவு, உறங்கும் சாதனங்கள், ஆயுதங்கள் இவற்றை கணக்கிட்டு ஓர் அரசனின் படை வீரர்களின் எண்ணிக்கையை அவன் எதிரி கண்டுபிடித்து விடுவான். இதனால் மேற்கண்ட அனைத்தையும் ஓர் அரசனாகப்பட்டவன் மறைத்து வைத்து எடுத்துச் செல்ல உத்தரவு இட வேண்டும். 4. எதிரிகளின் தாக்குதலில் துன்பப்படும்படியான நிலையை அடைதல். 5. நீண்ட தூர அணிவகுப்பில் ஏற்படும் பசி, தாக, வறட்சி.
6. சேறு நிறைந்த அல்லது ஆழமான நதிகளை கடந்து செல்லுதல். மலைகளில் ஏறுதல் அல்லது இறங்குதல் போன்ற சூழ்நிலையை படையெடுக்கும் பொழுது வீரர்கள் சந்தித்தல். 8. மலைப்பிரதேசம் அல்லது குறுகிய பாதையில் ஒரே நேரத்தில் பலர் வரிசையில் செல்ல வேண்டிய நிலை. 9. அணிவகுப்பு அல்லது ஓய்வின் பொழுது தேவையான கருவிகள் இல்லாமை. 10. நோய்கள், தொற்றுகள் அல்லது யானைகள், குதிரைகள் மற்றும் படை வீரர்கள் நோய்வாய்ப்படுதல். ஆக மேற்கண்ட இவை அனைத்தும் ஒரு இராணுவத்தின் செயல்பாட்டை மேற்கொண்டு பாதிப்பவை ஆகும். போர்கள். வெளிப்படையான போர். நியாயப்படி செயல்பட வேண்டிய நிலையில் போர் நிகழப்போகும் நேரம் மற்றும் இடத்தை முன்னரே அறிவிக்க வேண்டும். எதிரி அதிக ஆற்றல் மிக்கவனாயிருப்பின் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்ட நிலையில் போர் நிகழும் இடம் தனக்கு ஏற்றதாயிருப்பின் ஓர் அரசன் வெளிப்படையான போருக்கு தயாராகலாம். மறைமுக போர். மேற்கூறிய அம்சங்கள் திருப்தியளிக்காத நிலையில் மறைமுக போர் மேற்கொள்ளப்படலாம். எதிரிப்படை அபாயங்களால் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதோ சாதகமில்லாத நிலையிலோ தாக்கப்படலாம். சாதகமான நிலப்பரப்பில் எதிரி இருப்பினும் ஓர் அரசன் வலுவான அனைத்து வகை ஆதரவையும் பெற்ற நிலையில் எதிரியை தாக்கலாம். முதலில் தனது யானைகளை உபயோகித்து எதிரியின் கூட்டணி படையை பிளவுறச் செய்து பின் தாக்கலாம். நேரடி தாக்குதல் பயனளிக்காத நிலையில் மறைமுக தாக்குதலை சிறந்ததாகும். சேனையின் ஒரு புறத்தில் தாக்குதல் பலனற்ற நிலையில் மற்ற பக்கங்களிலிருந்தும் தாக்குவது சிறந்ததாகும். எதிரி படைகளை முதலில் வேற்று நாட்டு படை அல்லது காட்டுவாசிகளை கொண்டு தாக்கி சோர்வடையச் செய்து பின் தனது சொந்த படைகள் கொண்டு தாக்க வேண்டும். அதுவே புத்திசாலித்தனமாகும். அரசன் பலவீனமான படைகளின் பின்னே பலம் பொருந்திய படைகளை மறைத்து போரிட வேண்டும். முதலில் பலவீனமான படையை எதிரியின் பால் ஊடுருவச் செய்து வழி ஏற்படுத்தி பின் பலம் மிக்க படைகளின் உதவியால் வெல்லலாம். எதிரியின் வீரர்களை இரவெல்லாம் விழிக்கச் செய்து பகலில் அவர்கள் தூங்கிய அல்லது மயங்கிய நிலையில் தாக்கலாம். காற்று அல்லது சூரியன் இருக்கும் திசையில் போர் செய்தால் எதிரிகள் எளிதில் தாக்கப்படலாம். போருக்கு ஆயத்தமாதலில் மதிய வேளைகளில் படை வீரர்கள் சோர்வாக இருப்பார்கள். அவ்வேளையில் அவர்களை தாக்கலாம். எதிரிகள் ஏதேனும் இடர்பாட்டில் சிக்கியிருந்து அதை சரி செய்ய முயன்று கொண்டிருக்கும் போது தாக்குவது சிறப்பு. இவை அனைத்தும் மறைமுக போரில் இடம்பெறும் தந்திரங்களாகும். மறைந்திருந்து போர் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள். பாறைவனங்கள், குறுகிய பாதைகள், புதர்கள், மலைகள், சேறு, பள்ளத்தாக்கு, சமமற்ற நிலப்பரப்புகள், படகுகள், பனி மற்றும் இரவு நேரங்கள் இவை மறைந்திருந்து தாக்குவதற்கு சரியான சந்தர்ப்பங்களாகும். வெற்றி என்பது வெறும் ஆயுதங்களால் மட்டும் கிடைப்பதல்ல. சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான தந்திரத்துடன் செயல்படுவதில்தான் இருக்கிறது என்பதை சாணக்கியர் இந்த அத்தியாயத்தின் மூலம் நிரூபித்துள்ளார். பலம் பொருந்திய எதிரியை நேரடியாக தாக்குவதை விட அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் என்பதே அர்த்தசாஸ்திரம் நமக்கு சொல்லும் பாடம். மரியாதை செய்யப்படாத வீரனும் ஒற்றுமையில்லாத படையும் போருக்கு முன்னே தோற்றுவிட்டதாக அர்த்தம் என்ற கௌட்டில்யரின் வரிகள் இன்றும் இராணுவ மேலாண்மைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகும். அரசியல் மற்றும் போர் தந்திரங்களின் அடுத்தடுத்த ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.